தமிழக மக்களே, இது உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேன்றதை பார்க்குறேன். நடிகர் விஜய் அவர்கள் பெரம்பலூரில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, மக்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தானே கரூரில் 41 பேர் இறந்தப்போ குடுன்னு திருச்சிக்கு பிளைட்டை பிடிக்க ஓடுன நீங்கள் ஏன் ஓடுனீங்க? மக்கள் மீது உங்களுக்கு அப்போ அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். ஓடுனீங்கல்ல. ப்ரெஸ் பீப்புள் கேட்கும்போது 30 பேர் இந்த மாதிரி ஆகிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் ஏன் ஓடுனீங்க? பதிலடித்து ஓடுனீங்களே. அப்போ தெரியலையா யார் மக்கள் மீது அக்கறை வச்சுருக்காங்க இல்லைங்கிறது? தமிழகமே அங்கே சம்பிச்சு போய் நின்றுச்சே, ஓடி போயிட்டீங்களே. 41 பேரை போய் வீட்டில் கூட போய் பார்க்கல. நீங்கள் ஆஃபீஸுக்கு வர சொல்லி தானே பார்த்தீங்க. நீங்கள் மக்கள் மீது அக்கறை வச்சுருக்கீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட போய் அங்கே இருந்தார், பார்த்தாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நடிகர் விஜய் அவர்களே வீட்டில் பனையூரில் போய் உக்காந்துட்டு தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீடியோ போடுறீங்க. எங்கள் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்ன வேணால் பண்ணுங்க, என் தொண்டர்களை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அக்கறையை பற்றி பேசுகிறீங்களா? மக்கள் மீது நீங்கள் அக்கறை வச்சுருக்கீங்க. இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க, படம் நடிக்க ஓடிடுவீங்க. அப்போது பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. கமலஹாசன் ஐயா மாதிரி இந்த ஒரு வருஷம் தேர்தலில் மட்டும் நின்றுட்டு நீங்கள் மறுபடியும் போய் நின்றுட்டு படம் நடிக்க போயிடுவீங்க, பல கோடி சம்பாதிக்க போயிடுவீங்க, மக்களை நடுத்தருவில் நிற்க விட்டு போயிடுவீங்க. நீங்கள் 2 பேருமே அப்படி தான். கமலஹாசன் ஐயாவும் நீங்கள் தான், விஜய் அவர்களும் அதே தான் தப்பு பண்ணுறீங்க. 2 பேரும் இதே தப்பு பண்ண போகிறீங்க. இது நடக்க போகுது. சரிதான தமிழக மக்களை? இது உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை.